ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வீட்டுக்கு தேவையான ரொம்பவே சிம்பிளான வீட்டு குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விருந்தகம். டிப்ஸ் நம்பர் 1. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒயிட் ஷீட் எடுத்துக்கோங்க. அந்த ஒயிட் ஷீட்டில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஹேண்ட் வாஷ் லிக்விட் இருக்குது இல்லைங்களா, எந்த பிராண்ட் ஹேண்ட் வாஷ் லிக்விட் இருக்கோ அதை எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி அந்த ஹேண்ட் வாஷ் லிக்விட் அந்த ஒயிட் பேப்பரில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி முன் சைடும் பின் சைடும் அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட ஹேண்ட் வாஷ் லிக்விட் இல்லைன்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சோப்பு இருக்குது இல்லைங்களா, அந்த சோப்பை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கிடலாம். எடுத்து நான் அப்ளை பண்ணுற மாதிரி அந்த பேப்பரில் அப்ளை பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுடுங்க. ஸோ அப்ளை பண்ணி விட்டதுக்கப்புறம் இதை நல்லா காய விட்டுடலாம். ஸோ முன் சைடும் பின் சைடும் நல்லா காய விட்டுருங்க. காய்ஞ்சதுக்கப்புறம் இந்த பேப்பரை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ், நார்மலாக நம்ம ட்ராவல் டைமில் வெளியே போகும்போது சோப்பை சம்டைம்ஸ் எடுத்துகிட்டு போக மாட்டோம். இந்த மாதிரி பேப்பரில் நம்ம ரெடி பண்ண அந்த சோப்பை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஹேண்ட்பேக்கில் ஒரு பர்ஸில் ஒரு ஓரமாக வச்சிட்டோன்னா ஒரு எமர்ஜென்சி டைமில் நம்மளுக்கு ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு அந்த சோப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா காய விட்டுட்டேன். காய்ஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான சைஸில் அந்த பேப்பரை கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். கட் பண்ணதை ஒரு பர்ஸில் போட்டு உங்கள் ஹேண்ட்பேக்கில் வச்சிடலாம். அல்லது உங்கள் பசங்க ஸ்கூலுக்கு போகும்போது இந்த மாதிரி நம்ம அந்த ஹேண்ட் வாஷ் பேப்பரை ரெடி பண்ணி கொடுத்துட்டோன்னா பசங்க லஞ்ச் டைம்லேயும் பிரேக் டைம்லேயும் ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு இந்த பேப்பர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பாருங்கள், ஒரு சூப்பரான ஹேண்ட் வாஷ் பேப்பர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ எமர்ஜென்சி டைமில் இதை நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லைங்க, குளிக்கிறது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம். சிம்பிள் ஐடியா, ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 2. ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஸ்மால் குவான்டிட்டியில் உள்ள ஏலக்காவை ஃபைன் பவுடராக ரெடி பண்ண முடியாது. ஒரு சிம்பிள் ட்ரிக்கை யூஸ் பண்ணி அதை எப்படி சூப்பராக ஃபைன் பவுடர் ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஏலக்காவை எடுத்துக்கோங்க. ஏலக்காவை நான் இன்றைக்கி ஒரு ஏர்டைட் கவரில் எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட ஏர்டைட் கவர் இல்லைன்னா பரவாயில்ல, நார்மல் கவரில் எடுத்துக்கிடலாம். நான் இன்றைக்கி ஏர்டைட் கவரில் எடுத்து இந்த மாதிரி சீல் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம வீட்டில் உள்ள ஃப்ரீசரில் ஓவர் நைட் வச்சுடுங்க. இந்த ஏலக்காவை இந்த மாதிரி ஓவர் நைட் ஃப்ரீசரில் வச்சதுக்கப்புறம் அடுத்த நாள் மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்திங்கன்னா ஃபைன் பவுடர் நம்மளுக்கு கிடைக்கும். இன்னும் நல்லா ஃபைன் பவுடராக கிடைக்கணும். அது கூடவே கொஞ்சமாக சக்கரை சேர்த்து அரைச்சி எடுத்திங்கன்னா நல்ல ஃபைன் பவுடரான ஏலக்காய் தூள் நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், ஒரு சூப்பரான ஃபைன் பவுடர் ஏலக்காய் தூள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. சிம்பிள் ட்ரிக். கண்டிப்பாக இந்த ட்ரிக்காக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 3. ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த டிப்ஸுக்கு இன்றைக்கி தூக்கி போடக்கூடிய வாட்டர் பாட்டில் மூடி எடுத்துருக்கேன். 2 வாட்டர் பாட்டில் மூடி எடுத்துக்கோங்க. அது கூடவே டபுள் சைட் டேப் எடுத்துக்கோங்க. இந்த டபுள் சைட் டேப்பை தேவையான அளவு சின்ன சைஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ரெண்டு சைஸில் சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ எடுத்து அந்த டபுள் சைட் டேப்பை இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் மூடியில் ஒட்டி எடுத்துக்கிடலாம். இதை அப்படியே நம்ம வீட்டு கிச்சனில் ஒட்டி எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. இதை நம்ம எதுக்கு ரெடி பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக லைட்டர் எங்கேயாவது வச்சு தேடுவோம். இந்த மாதிரி எமர்ஜென்சி டைமில் தேடும்போது கிடைக்காது. இந்த மாதிரி நம்ம அந்த தூக்கி போடக்கூடிய வாட்டர் பாட்டில் கிச்சனில் ஒரு சைடில் இந்த மாதிரி ஒட்டி வச்சிட்டோம்னா லைட்டர் மாற்ற ஹோல்டராக நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிட்டலாம். பாருங்கள், ஒரு சூப்பரான ஹோல்டர் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸை. டிப்ஸ் நம்பர் 4. ஃப்ரெண்ட்ஸ், சம்மர் டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தயிர் சீக்கிரம் புளிச்சிடும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனையை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தயிரை ரெடி பண்ண உடனே அந்த தயிர் கூட நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய தேங்காவை இந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கிடலாம். அதை சின்ன சின்ன பீஸை கட் பண்ணி அந்த தயிரில் சேர்த்து மூடி வச்சோன்னா தயிர் அவ்வளோ சீக்கிரம் புளிக்காது. இந்த சம்மர் டைமுக்கு உங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸை. டிப்ஸ் நம்பர் 5. ஃப்ரெண்ட்ஸ், பூஜை அறையில் உள்ள சுவாமி ஃபோட்டோஸை நார்மலாக துணி வச்சு துடைக்கும் போது அந்தளவு புதுசு போல் பலன் இருக்காது. ஒரு சிம்பிள் ட்ரிக்கை யூஸ் பண்ணி அந்த சுவாமி ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் பலன் புதுசு போல் மாற்ற ஒரு சிம்பிள் ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஹேண்ட் வாஷ் லிக்விட் எடுத்துக்கிடலாம். அந்த ஹேண்ட் வாஷ் லிக்விடை இந்த மாதிரி ஃப்ரேம் உள்ள ஃபோட்டோஸில் லைட்டாக ஊற்றி எடுத்துக்கிடலாம். ஊற்றி எடுத்ததை இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியை யூஸ் பண்ணி தொடச்சி எடுத்திங்கன்னா பூஜை படம் அவ்வளோ புதுசு போல் பலன் இருக்கும். ஸோ ஒவ்வொரு டைம் நீங்கள் பூஜை படங்களை துடைக்கும் போது ஒரு காட்டன் துணியில் கொஞ்சமாக ஹேண்ட் வாஷ் லிக்விடை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பூஜை படங்களை தொடச்சி எடுத்திங்கன்னா அந்த பூஜை படம் எல்லாமே புதுசு போல் பலன் புதுசு போல் இருக்கும். சிம்பிள் ஐடியா. கண்டிப்பாக இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 6. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டு பூஜை அறை 24 மணி நேரமும் நல்ல தெய்வீக மனத்துடன் இருக்க ஒரு சிம்பிள் ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேர் அக்தர். இந்த அக்தர் எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். இந்த அக்தர் நிறைய ஃப்ளேவரில் இருக்குது. நான் இன்றைக்கி ஜவ்வாது ஃப்ளேவர் வாங்கியிருக்கேன். இந்த ஜவ்வாது ஃப்ளேவரை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வீட்டு பூஜை அறையை 24 மணி நேரமும் மாதத்தில் 30 நாளும் எப்படி தெய்வீக மனத்துடன் வச்சுருக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்கி வச்சுருக்கிற அந்த அக்தரை
2 ட்ராப்ஸ் எடுத்து எல்லா சுவாமி ஃபோட்டோஸ்லையும் படுற மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க. இதுலேருந்து வரக்கூடிய வாசனை அவ்வளோ தெய்வீக சக்தியாக இருக்குங்க. வீட்டு பூஜை அறை 24 மணி நேரமும் நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ இந்த ஸ்மெல்லுக்கு நீங்கள் கோயிலில் இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணுவீங்க. அவ்வளோ நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ சிம்பிள் ஐடியா, ஒவ்வொரு டைமும் நீங்கள் இந்த அக்தரை யூஸ் பண்ணி வீட்டு பூஜை அறையில் எல்லா இடத்துலையும் நீங்கள் சுவாமி ஃபோட்டோவில் லைட்டாக தேய்ச்சி விட்டிங்கனாலே வீட்டு பூஜை அறை அவ்வளோ வாசனையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸை. டிப்ஸ் நம்பர் 7. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடும் சரி நம்ம வீட்டு பூஜாரியும் சரி 24 மணி நேரமும் நல்ல வாசனையாக இருக்கவும் வீட்டில் உள்ள நெகட்டிவ் எனர்ஜி நீங்கி பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான பவுடர். என்ன பவுடர்னு பார்த்தீங்கன்னா தசாங்க பவுடர். இந்த தசாங்க பவுடர் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த தசாங்க பவுடர் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஸோ யூஸ் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா கவர் பண்ணி வச்சுடுங்க, காற்று போகக்கூடாது. ஸோ தேவையான அளவு ஒரு கிண்ணத்தில் எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி அக்தர் இருக்குது இல்லைங்களா, அந்த அக்தர் 2 ட்ராப்ஸ் சேர்த்துக்கிடலாம். ஸோ இந்த தசாங்க பவுடர் ரொம்ப லிக்விட் ஃபார்ம் இருக்கக்கூடாது, அதனால் 2 ட்ராப்ஸ் வந்து அக்தர் சேர்த்துக்கோங்க. ஸோ உங்கள்கிட்ட அக்தர் இல்லைன்னா பரவாயில்ல, வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஜவாது பவுடர் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஜவாது பவுடர் கொஞ்சமாக சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் இன்றைக்கி ஒரு மோல்டை இப்போ யூஸ் பண்ணக்கூடிய அந்த பிளாஸ்டிக் ஸ்பூனை தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஸ்பூனில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மிக்சரை எடுத்துக்கிடலாம். எடுத்து அதை நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா டைட்டான ஃபார்மில் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இப்போ அந்த ரெடி பண்ண பவுடரை நம்ம வீட்டில் தீபாரதனை காட்டுற பிளேட் இருக்கும் இல்லைங்களா, அதில் நம்ம இந்த மாதிரி காமிச்சு எடுத்துக்கிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தீபாவளி காட்டுற பிளேட்டில் காமிக்கும்போது அதில் நெருப்பு பட்டுச்சுன்னா அந்த பிளேட்டில் சைடில் புகைனா பட்டு கருப்பாயிரும். ஸோ அதனால் நான் இன்றைக்கி இந்த மாதிரி அகல் விளக்கு வச்சுட்டு அது மேலே நம்ம ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்க அந்த பவுடரை சேர்த்துக்கிடலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா டைட்டான ஃபார்மில் கிடைக்கும். இதை வந்து டைரெக்டாக பற்ற வச்சிங்கன்னா பற்றாது. அதனால் அது மேலே ஒரு சின்னதாக கற்பூரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நெருப்பு ஏற்றினீங்கன்னா அந்த தசராங்க பவுடரு சூப்பராக எரியும். ஸோ இதுலேருந்து வரக்கூடிய நறுமணம் வீடு ஃபுல்லாக அவ்வளோ வாசனையாக இருக்கும். ஸோ இதுலேருந்து கிடைக்கக்கூடிய வாசனை வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி நீங்கி பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த தசாங்க பவுடர் யூஸ் பண்ணுறதுனால வீட்டில் எப்போவும் நெகட்டிவ் எனர்ஜி நீங்கி பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். நரம்பு மண்டலமும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வீட்டில் கந்திருஷ்டியும் இந்த புகை மூலம் நீங்கும். ஸோ ஒவ்வொரு டைம் நீங்கள் திருஷ்டி சுற்றி போடும்போதும் இந்த தசாங்க பவுடரை யூஸ் பண்ணி திருஷ்டி சுற்றி போடலாம். அந்த காலத்தில் கோவிலில் நல்ல வாசனையாக இருக்கிறதுக்காக இந்த தசாங்க பவுடரை யூஸ் பண்ணாங்க. இது வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால வீடு 24 மணி நேரமும் நல்ல வாசனையாக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்கும். ஸோ சிம்பிள் ஐடியா, ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எந்தெந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.